அன்பான இதயங்களுக்கு என் இனிமையான வணக்கங்க. இன்னைக்கு நாம இது என்ன செடி உங்களுக்கு தெரியுமா? கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க. இதுதான் கீழாநெல்லி. இது வயல்வெளிகளில் நிறைய இருக்குங்க. இது ஒரு அரிய வகை மூலிகை செடி. இதை நாம் அம்மியில் நைஸாக அரைச்சி காலையில் வெறும் வயிற்றுல பால் காய வைக்கக்கூடாதுங்க. பச்சையாக ஒரு டம்ளர் பாலில் இதை கலந்து நாம் ஒரு 2-3 நாட்கள், மாதம் 2-3 நாட்கள் ஒரு முறை இதை குடித்து வந்தால் மஞ்சள் காமாலையை தடுக்குங்க. அம்மியில் அரைக்கணுங்க, நாம் மிக்சியில் அரைக்கக்கூடாது. பால் காய வைக்கக்கூடாதுங்க. இதன் மேல் பகுதி தலை பகுதியாக இருக்குங்க. அடிப்பகுதியில் சிறு சிறு காய்களாக வரிசையாக இருக்கும். இது எங்கு பார்த்தாலுமே இந்த செடி இருக்குங்க. கீழாநெல்லி செடி. இது பேர் மஞ்சள் காமாலையை தடுக்கும். ஆட்டுப்பால் இருந்தால் மிகவும் சிறப்பு. ஆடுகள் நிறைய மூலிகை செடிகள்லாம் சாப்பிடுங்க. ஏன் கீழாநெல்லி பாருங்க, இது அடிப்பகுதியில் காயாக இருக்குங்க. நம்ம வெள்ளாட்டு பாலில் இதை கலந்து, வெள்ளாட்டு பாலும் காய வைக்கக்கூடாது. காலையில் வெறும் வயிற்றுல இதை நம்ம சாப்பிட்டு வந்தால் மஞ்சள் காமாலையை தடுக்கும். இன்னும் நிறைய மூலிகை தன்மை இருக்குதுங்க இந்த செடியில். கீழாநெல்லி செடி பாருங்க, இது சிறு சிறு காய்களாக இருக்கும். மஞ்சள் காமாலைக்கு இந்த செடி தான் மூலிகை செடிங்க. நார்மலாக இருக்கிறவங்க மாதம் 2-3 நாட்கள் இதை குடிக்கணுங்க. அபூர்வமான